பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். அது பெற்றெடுத்த தாயை மகனை வைத்து கொள்ளவும் செய்யும் என்பது போல ஈரோட்டில் நிகழ்ந்துள்ள துயரச் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அம்மா என்றால் அன்பு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அம்மானா சும்மா இல்லடா என்றெல்லாம் அம்மாவை கொண்டாடினாலும் பணத்துக்கு முன்பு அம்மா எல்லாம் சும்மாதான் என்பதாகத்தான் பழனிசாமிக்கு தோன்றியிருக்கிறது. யார் இந்த பழனிசாமி? ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள பிறடாரியூர் கோவில்பாளையத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த பழனிசாமி. இவரது தாயார் 75 வயது மூதாட்டி பாப்பாத்தி. கணவர் துரைசாமி இறந்த பின்னர் திருமணமான மகன் பழனிசாமியின் குடும்பம்தான் தஞ்சன் என்று அவருடனேயே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று மூதாட்டி பாப்பாத்தி அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலில் சென்னிமலை போலீசார் அங்கு சென்றுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரித்த போது மகன் பழனிசாமி தான் தாயாரை கொலை செய்த பகீர் தகவல் கிடைத்துள்ளது. மூதாட்டி பாப்பாத்திக்கு சொந்தமாக 1.5 ஏக்கர் நிலம் உள்ளது. குடும்பம் நடத்த சிரமப்பட்டு வந்த பழனிசாமி தாயாரின் பெயரில் உள்ள அந்த நிலத்தை விற்பனை செய்வதற்காக பேரம் பேசியவர் 1 லட்சம் ரூபாயை முன்பணமாக பெற்றுள்ளார். இதன் பின்னர் தாயாரிடம் சென்று இது குறித்து தெரிவிக்க அவரோ நிலத்தை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று மது போதையில் வீட்டுக்கு வந்த பழனிசாமிக்கும் அவரது தாயாருக்கும் இடையே நிலம் விற்பது தொடர்பாக மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பழனிசாமி வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து வந்து தாய் என்றும் பாராமல் வெட்டியதில் பாப்பாத்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பழனிசாமியிடம் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணமும் தெரிந்துவிட அவர் மீது வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர். நிலம் விற்பனைக்கு சம்மதிக்காத தாயாரை மகனே வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.